புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலேயும் ஈழத் தமிழர்கள் மத்தியிலேயும் இந்த நாட்களில் பரபரப்பாக பேசப்படுற ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் இந்த ருவாண்டா சட்டம்ன்றது. பிரித்தானிய பாராளுமன்றத்தில் சில நாட்களுக்கு முதல்ல ருவாண்டாவுக்கு புகலிட கோரிக்கையாளர்களை அகதிகளை நாடு கடத்துறதுக்கான சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டிருந்தது, சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், எப்பயிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்ற நிறைய கேள்விகள் இப்போ வரைக்கும் பலர் மத்தியில் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதிலை சுருக்கமாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இந்த சட்டமூலம் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரதமர் ரிஷி சுனக் ஆற்றின உரையில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிடுறாரு. பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக வார யாராக இருந்தாலும் இங்கே தங்குறதுக்கான வாழ்றதுக்கான அனுமதி கடைசி வரைக்கும் கொடுக்கப்படாது. எந்த ஒரு காரணத்தையும் முன்வைக்க முடியாது. எதிர்வரும் 10 தொடக்கம் 12 கிழமைகளுக்குள்ள முதல் விமானம் பிரித்தானியாவிலிருந்து ருவாண்டாவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த மாதங்களில் விமானங்கள் தொடர்ச்சியாகவே பயணிக்கும். புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்புறது என்ற தீர்மானத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுன்றதை தெளிவாக பிரித்தானிய பிரதமர் சுட்டிக்காட்டி இருக்கிறாரு. இப்போ பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட இங்கே அரசியலை பொறுத்த வரைக்கும் சம்பிரதாயபூர்வமான ஒரு நடைமுறை இருக்குது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு பில் நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாக மாற்றப்படும் போது, லோவாக மாற்றப்படும் போது பிரித்தானிய மன்னரோட அனுமதின்றது, ஒப்புதல்ன்றது கட்டாயமாக பெறப்பட வேண்டியிருக்கும். எதிர்வரும் நாட்களில் விரைவிலேயே அந்த ஒப்புதல் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மன்னர் அதை நிராகரிக்க முடியாது. இது சம்பிரதாயபூர்வமான ஒரு நிகழ்வு. அந்த சம்பிரதாயபூர்வமான ஒப்புதலை மன்னர் கொடுத்து 12 நாட்களுக்கு பிறகு அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும். இன்றைக்கு வரைக்கும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரல. இப்போ பிரித்தானியாவுக்கு வர புகலிட கோரிக்கையாளர்கள் அகதிகள் ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட இருக்கிறாங்க. ருவாண்டான்றது பாதுகாப்பான ஒரு நாடா என்ற மிக முக்கியமான கேள்வி இங்கே ஏற்படுது. ருவாண்டா பாதுகாப்பான நாடு என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொன்னாலும் கூட சர்வதேச மனித உரிமை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ருவாண்டான்றதும் கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடு. அங்கவும் கூட மனித உரிமை மீறல்கள் நடந்து வருது. குறிப்பாக அரசாங்கத்தால் போராட்டம் நடத்துகிறவர்கள் ஒடுக்கப்படுறாங்க, சித்திரவதைகள் நடந்து வருது என்ற குற்றச்சாட்டுகள் கூட நீண்ட காலமாகவே இருந்து வருது. இதை தவிர ஒரு ஆபிரிக்க நாடு, இப்போ வறுமையான நாடும் கூட. நம்ம நாட்டு இலங்கையிட நாணயத்தின பெறுமதியை விட ருவாண்டாட நாணய பெறுமதி என்றது இன்னும் குறைவானது. வறுமையான ஒரு நாடு, அதே நேரம் சித்திரவதைகளும் நடக்கக்கூடிய நாடு. அப்படி பார்க்குற நேரத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு தான் ருவாண்டான்னு சொல்லியும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இப்போ வரைக்கும் சொல்லி வராங்க. ருவாண்டாவை சேர்ந்த 15 பேருக்கு பிரித்தானிய அரசாங்கம் போன வருஷத்தில் பிரித்தானியாவில் வாழ்றதுக்கு புகலிடம், அகதி தஞ்சம் கொடுத்திருக்கின்றதும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. இந்த சட்டம் யாரை இலக்கா வச்சு கொண்டு வரப்பட்டிருக்குன்றதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதில் ஆழமான சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பிரான்ஸில் இருந்து சட்டவிரோதமாக சின்ன சின்ன படகுகளில் புகலிட கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவுக்குள்ளே நுழையிறதுன்றது வருஷக்கணக்காகவே நடந்து வருது, பல தசாப்தங்களாகவே நடந்து வருதுன்னு சொல்லி கூட சொல்லலாம். இதை தடுக்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம். ஆனால் அதோட அந்த சட்டம் நிற்க போகிறது கிடையாது. குறிப்பாக ஈழத்தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் இந்த நாட்களில் அதிக அளவில் இது சம்பந்தமாக பரபரப்பாக கதைக்கிறதுக்கும் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். இது படகுல சட்டவிரோதமாக வாரவர்களை இலக்காக கொண்டது என்று சொல்லி சொன்னாலும் கூட இதில் சொல்லப்படுற சொற்கள் தெளிவில்லாதது. அதுலேயும் குறிப்பாக அதோட பொருட்கோடல், அதோட அர்த்தம் என்னன்றது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது. சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள நுழைகிறவர்கள், அதுலேயும் குறிப்பாக 2022 ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் வந்தவர்களும் இனி வர இருக்கிறவர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள நுழைஞ்சவர்கள், அது யாராவனும்னாலும் இருக்கலாம், சட்டவிரோதமாக நுழைஞ்சவர்கள் என்று சொல்லி குறிப்பிடப்படுது. அடுத்த 2வது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பிரான்ஸ் போன்ற பாதுகாப்பான நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள நுழைஞ்சவர்கள் என்றது. இப்போ பாதுகாப்பான நாடு என்றதுக்கான பிரித்தானிய அரசாங்கத்தில் இந்த சட்டத்துக்கான பொருட்கோடல் என்ன, அர்த்தம் என்னன்றது தெரியாது. அதே நேரத்தில் இந்த படகு மூலமாக பயணிக்கிறவர்கள் வேற நாடுகளை சேர்ந்த பிரஜைகள். போன வருஷத்தில் வந்தவர்களில் அதிகமானவங்க ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவர்கள். அப்படியா இருந்தால் அவங்க எந்த நாட்டு பிரஜைகள் என்றதை பற்றி இந்த சட்டத்தில் குறிப்பிடப்படலை. எந்த நாட்டிலிருந்து வாராங்கன்றதை பற்றி தான் இந்த சட்டம் கதைக்குது. பிரான்ஸ் மாதிரியான பாதுகாப்பான நாடுகள்ல இருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வார யாரா இருந்தாலும் என்று சொல்லி
தெளிவா இதுல சொல்லப்பட்டிருக்கிறதா ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. அப்ப முதலாவது, இந்த படகுகள்ல வார நபர்கள் அது யாரா வேணும்னாலும் இருக்கலாம். ரெண்டாவது, இந்த பிரித்தானிய எல்லை பகுதியில இருந்து தரை வழி மூலமா வாகனங்கள்ல சட்டவிரோதமா நுழைகிற நபர்கள், அதுவும் யாரா வேணும்னாலும் இருக்கலாம். அப்ப எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, விமானங்கள்ல வாரவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்துமான்றது. விமானங்கள்ல வாரவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்று சொன்னா விமானங்கள்ல வாரவர்கள் சட்டவிரோதமா பிரித்தானியாவுக்குள்ள நுழைகிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு, 99% குறைவு. ஒன்று அவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் இருக்கும், இல்லாட்டி ஸ்டூடெண்ட் விசா இருக்கும், இல்லாட்டி விசிட்டர் விசா இருக்கும். ஏதோ ஒரு விசாவை பெற்று தான், அது சட்டவிரோதமாக வேற ஏதோ ஒரு வழியில் பெறப்பட்ட விசாவாக இருந்தாலும் கூட விசாவை பெற்று தான் இந்த நபர்கள், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பலர் சட்டவிரோதமான வழி என்று சொன்னாலும் கூட இந்த மாதிரியான முறையான விசாவை பெற்று தான் ஆட்காடத்தல்காரர்களோட உதவியோட பெருந்தொகையான பணத்தை கொடுத்து விமானங்களில் பிரித்தானியாவுக்கு வருவாங்க. இப்படி விமானங்களில் பிரித்தானியாவுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு, அது எந்த நாட்டை சேர்ந்த நபராகணும்னாலும் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்துறதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்னன்னு சொன்னால், இந்த சட்டத்தில் தெளிவாக சொல்லப்படுற விஷயம், சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள நுழைகிறவர்கள் என்றது அது படகுலையும் தரைவழி மூலமாகவும் என்றதுதான் மிக முக்கியமானது. இப்போ இந்த முதல் விமானத்தில் அனுப்பப்பட இருக்கிறவர்கள், இல்லாட்டி முதல் கட்டமாக அனுப்பப்பட இருக்கிறவர்கள் யாருன்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இதில் 52,000 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 52,000 பேரும் எப்படி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஹோம் ஆஃபீஸில் நிதி உதவியோட தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற நபர்கள், தொழில் செய்கிறதுக்கு இதுவரைக்கும் அனுமதி கிடைக்காத நபர்கள், வழக்கு விசாரணை இதுவரைக்கும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத புகலிட கோரிக்கையாளர்கள், வழக்கு விசாரணை முடிவடைஞ்சு இதுவரைக்கும் தீர்மானம் கிடைக்காத நபர்கள் என்று சொல்லி இந்த 52,000 பேரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விமானம் 2022ஆம் ஆண்டிலேயே புறப்பட இருந்தது. கடைசி நிமிஷத்தில் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு. இப்போ உடனடியாகவே இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் அனுப்பப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், சர்வதேச ஊடகங்கள் சொல்ற செய்தியின் தகவலின் அடிப்படையில் இது நிறைய சட்ட சிக்கல்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா இந்த மாதிரி 52,000 பேரை விரைவாக அனுப்ப முடியுமான்னு கேட்டால் அதுவும் நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயம். குறிப்பா ஒரு வருஷத்துல பிரித்தானியா நாடு கடத்தி இருக்கிற நபர்கள் அதிகபட்சமான எண்ணிக்கை 2012ஆம் ஆண்டுல 15,000 பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்ப 52,000 பேரை நாடு கடத்துறதுக்கு இந்த அடிப்படையில பார்த்தா கூட 3-4 வருஷங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்குள்ள ஒரு தேர்தல் நடந்து திரும்பவும் தொழிற்கட்சியில ஆட்சி மாற்றம் நடக்குமா இருந்தா, என்று சொன்னா தொழிற்கட்சி இப்பவே இந்த சட்டத்தை கடுமையா விமர்சிச்சு வாரதை பார்க்க முடியுது. அந்த ஆட்சி மாற்றம் நடக்குமா இருந்தா எது வேணுமென்றாலும் நடக்கலாம் என்ற தகவல் கூட ஊடகங்கள்ல இன்றைக்கு பேசப்பட்டு வருது. பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் சொல்ற மாதிரி இந்த விமானம் விரைவிலேயே புறப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லியும் சர்வதேச ஊடகங்கள்ல சொல்லப்படுது. குறிப்பா ஒரு நபரை நாடு கடத்துறதுக்கான, ருவாண்டாவுக்கு அனுப்புறதுக்கான தீர்மானம் எடுக்கப்படமா இருந்தா 7+5 என்ற நடைமுறை பின்பற்றப்படும். குறிப்பா அவருக்கு 7 நாட்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும், நீங்க சில நேரங்களில் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் என்று சொல்லி. அது உறுதி செய்யப்படுமா இருந்தா அந்த 7 நாட்களுக்கு பிறகு 7ஆவது நாள்ல அவருக்கு திரும்பவும் அறிவிக்கப்படும், இன்னும் 5 நாட்கள்ல நீங்க கட்டாயம் ருவாண்டாவுக்கு பயணிக்கிற விமானத்தில் ஏற்றப்படுவீங்கன்னு சொல்லி. எப்படி 7+5 என்ற நடைமுறையை பின்பற்றி தான் இந்த புகலிட கோரிக்கையாளர்கள், அகதி தஞ்சத்தை முன்வைக்கிறவர்கள் பிரித்தானியாவிலிருந்து ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட இருக்கிறாங்க. ஆனா இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த புகலிட கோரிக்கையாளர், குறிப்பிட்ட ஒரு நபர், அதிகாரிகள்கிட்ட மீள் பரிசீலனை சம்பந்தமான விண்ணப்பத்தை முன்வைக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது. அதிகாரிகள் அதை நிராகரிக்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட புகலிட கோரிக்கையாளர் நீதிமன்றத்தை நாடி ஒரு இடைக்கால தடை உத்தரவை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அந்த இடைக்கால தடை உத்தரவை அதிகமான நபர்கள், அதிகமான புகலிட கோரிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ளும் போது விரைவாகவே இந்த விமானங்கள் புறப்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் சர்வதேச சட்டங்களை மீறி செயற்படுறதா கூட ஒரு விமர்சனம் இருக்கு. என்று சொன்னா மற்ற சர்வதேச சாசனங்கள்லையும் கூட பிரித்தானியா கைச்சாத்திட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சர்வதேச அகதிகளுக்கான சாசனம், சர்வதேச அகதிகள் சம்பந்தமான சட்டங்களை மீறி இந்த ருவாண்டா சட்டம் செயற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீதிபதிகள் இது சம்பந்தமான வழக்கு விசாரணையை விசாரிக்கும் போது சர்வதேச சட்டத்தை கவனத்தில் கொள்வாங்களா, அகதிகள் சம்பந்தமான இந்த சர்வதேச சாசனத்தை மீறி இந்த சட்டத்தை கவனத்தில் கொள்றதுக்கு பிரித்தானிய அரசாங்கம் வலியுறுத்துதா என்ற கேள்விகள் கூட இன்றைக்கு சட்ட ரீதியான பிரச்சனையா பலராலையும் முன்வைக்கப்பட்டு வருது.
இப்படி இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதா இருந்தா நிறைய சட்ட சிக்கல்கள் கூட உருவாகலாம். இதனால இப்போதைக்கு இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் என்றதுதான் ஊடகங்கள்ல சொல்லப்படுற ஒரு தகவல். மேலோட்டமா பார்க்குற நேரத்தில் இது படகு மூலமா சட்டவிரோதம் பயணிக்கிறவர்களை இலக்காக கொண்டதுன்னு சொன்னாலும் கூட சட்டவிரோதமா பிரித்தானியாவுக்குள்ள நுழையிற யாரா இருந்தாலும் இந்த சட்டத்தின்படி ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்றதுதான் இந்த சட்டம் தெளிவா சொல்லுது. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.